ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமன்சர் மானோட 4வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ரூக்கி டெஸ்ட்ல ஒரு பயங்கரமான ரெக்கார்டு வச்சுட்டு அந்த அசூர் டிராகன் கிட்ட இருந்து ஒரு எபிக் குவாலிட்டி கியரை வாங்கிக்கிட்டு நம்ம எல்டர் கிட்ட இருந்தும் ஒரு பிளஸிங் ரிஃப்ட்டுக்கான கீயை வாங்கிக்கிட்டு அவனோட வீட்டுல போய் அதை ஓபன் பண்ணிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் அந்த ரிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டு இதுங்கெல்லாம் லெவல் 9ல இருக்கக்கூடிய பிளேடு டெயில் லெப்பர்டு. இந்த பிளேடு டெயில் லெப்பர்டு கிட்ட என்னதான் ஹெச்பி கம்மியா இருந்தாலும் இதோட ஸ்பீடு ரொம்பவே இன்சேனா இருக்கும். ஸோ என்கிட்டயும் சுத்தமா டிஃபென்ஸ் பாயிண்ட் இல்ல, அதனால நான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதனால இந்த ஃபைட்டை லாங் ரேஞ்சில இருந்தே முடிச்சாகணும் அப்படின்னு நெக்ரோமேண்டிக் சோல்ஜர் எல்லாம் சமன் பண்ணி அதுல ஷீல்டு வச்சிருக்க சோல்ஜர் எல்லாம் ஹீரோவை சுத்தி ப்ரொடெக்ஷனுக்கும் வெப்பன் டைப் வச்சிருக்க சோல்ஜர்ஸை அட்டாக்கிங் அனுப்பிச்சு விட்டான். அங்க போன சோல்ஜர்ஸ் அசால்ட்டா அந்த லெப்பர்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டுதுங்க. இதுல நம்ம ஹீரோவுக்கு 300 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அவனும் என்னடா இந்த பிளெஸிங் ரிஃப்ட் வேற லெவல்ல இருக்கு, இதே வேகத்துல போயிட்டு இருந்தா நான் அந்த பாஸை மீட் பண்றதுக்குள்ள டெவலப் ஆயிருவேன் அப்படின்ட்டு அந்த பிளேடு டெயில் லெப்பர்டோட ஃபர்ஸ்ட் வேவை கிளியர் பண்ணிட்டு இன்னும் டீப்பா போக ஆரம்பிக்கிறான். அப்பாங்க நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸுக்கும் அந்த லெப்பர்டுக்கும் பயங்கரமான சண்டை போகுது. கடைசியில ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோவும் லெவல் 10க்கு போயிட்டு ஃபைனலி நான் இப்ப டபுள் டிஜிட் அட்டைன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த லெவல் 10 வந்ததுக்கு ஒரு புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்குன்னு அதை செக் பண்ணி பார்த்தா டெத் கிளேர் அப்படிங்கிற ஸ்கில் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்றதுக்கு 5 மானா பாயிண்ட் கன்சியூம் ஆகும். இதோட எஃபெக்ட் என்னன்னா, சிம்பிளா நம்ம ஹீரோ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ணு மாதிரி அப்பீர் ஆகி அந்த கண்ணை யாராரு பாக்குறாங்களோ அந்த எனிமீஸை ஃபியர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அப்புறம் இந்த ஸ்கில்ல 5 செகண்ட் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம எனிமியோட லெவல் டிஃபரன்ஸை பொறுத்து இந்த ஸ்கில்லோட எஃபெக்டும் மாறும். ஹீரோவும் இந்த ஸ்கில் இருக்கிறதுனால கிரௌடடான பிளேஸ்ல இருக்க எனிமீஸை டீல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் ஹீரோவும் இது என்னதான் ஓரளவுக்கு நல்ல ஸ்கில்லாவே இருந்தாலும் இதை ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இது நிறைய பேர் வேஸ்ட்னு நினைக்கலாம். பட் என்கிட்ட தான் ரிமூவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதனால என்கிட்ட மானா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு இல்ல ஒரு நிமிஷம் ஆல்ரெடி இந்த பிளேடு டெயில் லெப்பர்டோட பாஸ் வந்துருச்சான்னு பாக்குறான். அந்த பாஸ் மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவோட சோல்ஜரை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்குது. ஹீரோவும் என்னடா வேடிக்கை பார்த்து இருக்கிறீங்க, போய் அதை அட்டாக் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். அந்த லெப்பர்டும் நம்ம சோல்ஜர்ஸை அசால்ட்டா போட்டு நொறுக்குது. ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இந்த பாஸோட ஸ்பீடு ரொம்ப இன்சேனா இருக்கு, இதே லெவல்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த பாஸை டச் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட என்டையர் ஆர்மியும் வைப் அவுட் ஆயிரும். சரி இந்த ஸ்கில்லை இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு அந்த டெத் கிளேட் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இந்த பிளேடு டெயில் கிங்கு இங்க பாரு அப்படின்னு கத்துறான். அதுவும் என்னடா சத்தன்னு திரும்பி பார்த்துட்டு அந்த கண்ணை பார்த்து ஷாக் ஆகுது. ஹீரோவும் இந்த டெத் கிளேட் ஸ்கில் பக்காவா ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறான். அந்த லெப்பர்டு பார்த்தா மரண பயத்துல நடுங்கிட்டு இருக்குது. ஹீரோவும் இந்த கிங்கோட பவர் இந்த ஃபியர்னால இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு, இந்த ஸ்கில் என்னதான் அடுத்த 5 செகண்ட்ல முடிஞ்சிடும் அப்படின்னாலும் என்கிட்ட எம்பி இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை அப்படின்னு இன்னொரு ஐயா சமன் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்க நார்மல் ஸ்கெலிட்டனை கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாத்தி அந்த பாஸை சுத்தி சரௌண்ட் பண்றான். அடுத்து என்ன பிளாஸ்ட் தான், பட் இருந்தாலும் அந்த உல்ஃப் அந்த பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோ சும்மா இருப்பானா, மறுபடியும் அந்த டெத் கிளேட் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த லெப்பர்ட பயத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க கன் பவுடர் ஸ்கெலிட்டனை வச்சு அட்டாக் பண்றான். அதோட கதையும் கடைசியில ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இதுல நம்ம ஹீரோக்கு 30,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோவும் இப்ப லெவல் 11க்கு போயிட்டான். அவனும் அந்த எல்லாரும் மட்டும் இந்த பிளஸிங் ரிஃப்ட் கீயை கொடுக்கல அப்படின்னா எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம நார்மலான டஞ்சன்ல 2 லெவல் கெயின் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். பட் இப்ப நான் டெவலப் ஆனதோட இதுல முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்ட்டு புதுசா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆயிருக்குன்னு பாக்குறான். இந்த டைம் பிசிக்கல் ஃபார்ம் லாக்டு ரிமூவ்டுன்னு வந்திருக்கு. இதோட எஃபெக்ட் என்னன்னா டெம்பரவரியா நம்ம ஹீரோவோட பாடியை நெதர் ஃபார்முக்கு கொண்டு போவோம். அது மூலியமா எந்த ஒரு பிசிக்கலோ இல்ல மேஜிக் அட்டாக்கோ நம்ம மேல வேலை செய்யாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஃபார்முக்கு நம்ம ஹீரோ போயிட்டானா அவன் மேல டேமேஜே விழுவாது. ஹீரோவும் இந்த நெதர் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட்டான சர்வைவல் ஸ்கில் ஆச்சு அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். பட் இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்றதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ஹீரோவோட மானா ரேப்பிடா குறையும். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது என்னதான் என்னோட மானா ரொம்ப அதிகமா குறைஞ்சாலும் இது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எனது கோல்டன் லைட்டா அப்படின்னா ஒரு லெஜெண்டரி ஐட்டம் டிராப் ஆயிருக்கான்னு பாக்குறான். அப்புறம் அந்த அட்ரைனோ இல்ல அந்த முட்டாள் ப்ளூட்டோ அவன் என்னை பார்த்த பார்வை என்ன கொல்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் நாய் மாதிரி அங்க தவழ்ந்து போற மாதிரியும் ஆயிருச்சு. என்னை எல்லாரும் ஜோக்கரை நினைச்சிருப்பானுங்க, நான் அவனை சும்மாவே விடமாட்டான் அப்படின்னு டென்ஷன்ல எதையும் உடைக்கிறான். அப்ப பாடி கார்டு மாதிரி ஒருத்தன் வந்து யங் மாஸ்டர் உங்க ஹேண்ட் ஓகேவான்னு கேக்குறான். அட்ரைனோ அது ஓகே, பட் இதை சீக்கிரமா கிளீன் பண்ணு, கெஸ்ட் வராங்க அப்படின்ட்டு அந்த ப்ளூட்டோ லைனை கிராஸ் பண்ணிட்டான். அவனை சும்மா விட போறதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு பட்லர் வந்து யங் மாஸ்டர் உங்களோட கெஸ்ட் வந்துட்டாரு அப்படிங்கிறான். அந்த அட்ரைனோ அங்க கீழே விழுந்ததை கிளீன் பண்ணிட்டு இருந்தவன காது கேட்டுச்சு இல்லையா இங்க இருந்து கிளம்பி போடா அப்படிங்கிறான். அவனும் என்ன மன்னிச்சிருக்க யங் மாஸ்டர் அப்படின்னு பயத்திலேயே ஓடி போயிட்டான். அந்த அட்ரைனோ சரி அவரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். அப்ப பட்லரும் யங் மாஸ்டர் போயும் எதுக்கு இவனை கூப்பிட்டுருக்காருன்னு பாக்குறான். அங்கிருந்த சர்வெண்டும் சார் இவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். அந்த பட்லரும் இவனை பத்தி எப்படி தெரியாம இருக்கும், இவன் தான் ரொம்பவே மோசமான அசாசின். இது வரைக்கும் 33 அசாசினேஷன் ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அதுவும் பல கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்தே இவனால கரெக்டா ஷூட் பண்ண முடியும்னு ரூமர்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இவன் பண்ண அசாசினேஷன் ஃபுல்லா
ஃபுல்லாவே கிட்ஸ் அண்ட் உமன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இவன் ஒரு சைக்கோபாத் அப்படிங்கிறாரு. இவனோட பேர் என்னன்னா செட்ரிக் த்ரோன்ஹில். அப்புறம் என்னோட ஸ்கில்லு ஹெக்ஸ் ஹை மாஸ்க் மேன் லெவல் 18 ஏ ரேங்க்ல இருக்கான். அந்த அட்ரைனும் நான் உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க அட்டாக் பண்ணக்கூடிய டார்கெட் மேல் அப்படிங்கிறான். அந்த அசாசினோ என்னது மேலா அப்படின்னா ஃபன்னே இருக்காத. சரி அவன் என்ன ப்ரொஃபஷனலான்னு கேட்கறான். ப்ரொஃபஷனல் அப்படின்னா அவேக்கு நானவங்க. அந்த அட்ரைனோ அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஷாக் ஆகுறான். அந்த அசாசினோ அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நீ ஒரு அவேக்கு நானவன் அப்படிங்கிறதுனால உனக்கு பிரச்சனை கொடுக்குறவன் அவேக்கு நானவனா தான் இருப்பான். சரி நீயும் ஒரு ஏ ரேங்கரு, உன்னையே ஒருத்தன் அழுது கதற விட்டுருக்கான் அப்படின்னா அவன் தயவு செஞ்சு எஸ் ரேங்க் ஆயிருக்கான்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிறான். அந்த அட்ரைனோ அவனோட கிளாஸ் நெக்ரோமன்சி அப்படிங்கிறான். இதை கேட்டு அந்த அசாசினோ ஷாக் ஆகிட்டு என்னது நெக்ரோமன்சியா அப்படின்னா அவனால 30 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கெலிட்டனை தான் சமன் பண்ண முடியுமான்னு கேட்கறான். அட்ரைனோ ஆமாங்கிறான். இதை கேட்டு அந்த அசாசினோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அட்ரைனோ எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்டா டே முட்டாளே நீயும் ஏ ரேங்க்ல இருக்கக்கூடிய பெசகர் கிளாஸ் அவேக்கன் பண்ணிருக்க. பட் இருந்தாலுமே ஒரு சி ரேங்க் குப்பை கிட்ட தோத்து போய் அழுதுகிட்டு என்கிட்ட வந்திருக்க. இந்த ஜோக்கை கேட்டு என்னால இந்த வருஷம் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே கூட இருக்க முடியும் அப்படின்னு சிரிக்கிறான். அந்த அட்ரைனோ டே முட்டாள் அசாசி நான் சொல்றத முழுசா கேளு. அவன் என்னதான் ஒரு நெக்ரோமன்சராகவே இருந்தாலும் இந்த ரூக்கி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அந்த அசூர் டிராகன் கில்ல ஜாயின் பண்ண போறான். அது மட்டும் இல்லாம அவன் எங்க அகாடமியில இருக்க ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறான். அந்த அசாசினோ என்னது அசூர் டிராகன் கில்டான்னு ஷாக் ஆகுறான். இதை கேட்ட அட்ரைனோ டே இதை உன்னால பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிறான். அந்த அசாசினோ இல்ல இதுல அசூர் டிராகன் கில்டு இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமாகுமே அப்படிங்கிறான். அட்ரைனோ காசை பத்திலாம் கவலைப்படாத நான் எவ்வளவுனாலும் தரேன் அப்படிங்கிறான். அசாசினோ சரி அப்படின்னா இந்த டீல் முடிச்சிக்கலாம். அவனோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் போட்டோ இந்த மாதிரி மட்டும் கூட நான் அவனை கொன்னுறேன் அப்படிங்கிறான். அட்ரைனோ அவனை பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம அவன் எங்க இருக்கான்னு கூட என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவன் என்னோட கிளாஸ்மேட் அப்படிங்கிறான். அந்த அசாசினோ அப்படின்னா இது ரொம்ப ஈஸி ஆயிருச்சு அப்படிங்கிறான். அட்ரைனோ டே அந்த ப்ளூட்டோ அசூர் டிராகன் கில்டுல இன்வால்வ் ஆயிருக்கான். ஸோ அவனை நீ கொல்லும் போது எந்த ஒரு தடயத்தையும் விட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறான். அந்த அசாசினோ டே நீ என்னையே டவுட் பண்றியான்னு கேட்கறான். அட்ரைனோ இல்ல நான் சும்மா ரிமெம்பர் மட்டும் தான் பண்ணனேன். ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு சாதாரண நெக்ரோமேன்சர் மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவன் பார்த்த அந்த பார்வை என்னை கொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி எப்படியோ இது முடிவுக்கு வந்துருச்சு. அந்த ப்ளூட்டோ கடைசியா சாக போறான் அப்படின்னு சைக்கோவான ஸ்மைல போடுறான். அப்புறம் அந்த பிளெஸிங் ரிஃப்ட்ல நம்ம ஹீரோக்கு ஒரு டிராகர் கிடைச்சிருக்கு. இதோட பேரு வாய்டு ஸ்லைசர் குவாலிட்டி லெஜெண்டரி. அப்புறம் எஜிலிட்டி 50 பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்பேஸ் டைப் எபிலிட்டியும் கூட. இதை யூஸ் பண்றதுனால நம்ம ஹீரோவோட மனம் 50% கம்மியாகும். ஹீரோவும் இந்த ஸ்டாங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இது ஒரு அசாசினுக்கு ஏத்த பர்ஃபெக்ட் மேட்ச். ஆனா என்ன மாதிரி கேஸ்டருக்கு இது சுத்தமா செட் ஆகாது. பட் இது லெஜெண்டரி டைப்புங்கிறதுனால ஏதோ ஒரு சமயத்துல யூஸ் ஆகலாம் அப்படின்ட்டு இந்த பிளெஸிங் ரிஃப்ட் கீயை மட்டும் அந்த எல்லர் கொடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா என்னால இவ்வளவு சீக்கிரம் அந்த டெத் கிளியர் அப்புறம் நெதர் ஃபார்ம்ங்கிற ஸ்கில்ல கெயின் பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரே டென்ஷன்ல 2 லெவல் டெவலப் ஆகிறதெல்லாம் நடக்காத காரியம். சரி இதை கொடுத்த அந்த எல்லர் க்ரௌலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் ஒரு நாளைக்கு மீட் பண்ணும்போது இதை சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அந்த ரிஃப்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு என்னோட ரூமை பார்க்கும்போது ஒரு கராஜ் மாதிரி இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது அந்த ரிஃப்ட்டே எவ்வளோ மேலே அப்படிங்கிறான். அப்போ அந்த விண்டோ உடச்சிட்டு ஒரு ஆரோ வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. அந்த அசாசினோ டார்கெட் எலிமினேட்டட் அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் நான் இந்த வீடியோவில் 2 சாப்டர் கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே இதோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அண்ட் நீங்களும் 2-3 வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்றீங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் என்னால் முடியாது. இந்த ஒரு வீடியோவே எடிட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் 2 இல்லைனா 3 வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். சரி ஓகே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.